நாங்க பயமா சண்டை நடிக்குதா தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அப்பா தப்பிச்சோம், எங்க டிவி போச்சு. இப்ப டிவி தான் முக்கியம். வந்துருக்கு போறானுங்க, நான் போய் பாக்குறேன். நேத்து செம்மாடியா வலிக்குது. நீ மட்டும் நான் கொஞ்சமா வச்சுங்க. அப்பா அடி வாங்கணுமோ இல்லையோ, உனக்கு குண்டா வந்துச்சு, ஒரு டிவி வந்துச்சு. நல்லா வந்துச்சு, எல்லாம் நான் சொன்ன பிளான் தான். சூப்பரா, உன் வீட்டு பொருள் எடுக்கிறதுக்கு நீ ஐடியா குடுக்குற. காலையில 7 மணி உட்காந்துறான் அந்த டிவில, நைட்டு 12 மணி வரையும் பாத்துனுக்குது. சோறுல யார் செய்வா? சூப்பர், இனிமேட்ல இருந்து சோறு செய்யல. ஹோட்டல் ஆயினா சொல்லலாம், என் தலையெழுத்து. சரி வா, இன்னைக்கு ஒரு நாள் டிவி குண்டாலாம் வித்துட்டு ஜாலியா தூங்கலாம். 500 ரூபாய் தாங்குது, இன்னொரு 500 ரூபாய் தான் நல்லா இருக்கும். என்னடா கல்யாணம் ஆனதுல இருந்து பாக்கவே முடியல. ஃபுல்லா பிரச்சனை. இப்ப கூட ஒருத்தனுக்கு 1000 ரூபாய் கடன் தரணும். 500 ரூபாய் தாங்குது, இன்னொரு 500 ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆஹா, சரி சரி வரேன்டா. அட பாய், ஒரு நண்பனுக்கு 500 ரூபாய் கொடுத்தா உதவணும்னா என்கிட்ட எனக்கு இது காசு. ஏற்பாடு பண்ணிட்டு போடா. அட யாரா இவன், உன்னை யாரும் அவசரப்பட்ட கல்யாணம் பண்ண சொன்னே, அப்படியே பண்ணிக்கினாரு. அந்த கதையா ஞாபகம் மாட்டீங்கடா, எதனா ஹெல்ப் பண்ணு. என்னத்த ஹெல்ப் பண்ணும். அண்ணா ஒரு நிமிஷம் நில்லாம். என்னப்பா? டேய் அந்த 500 ரூபாய் அண்ணா கிட்ட குடுறா. தானா எனக்கு நேத்துக்க அட வச்சுக்கண்ணா, பாசமா கடனா குடுக்குறான். அண்ணா எனக்கு ஒரு 500 ரூபாய் கடனா கூடாண்ணா, தந்துடுறேன். அட என்னப்பா நீ இந்த வச்சுக்கா. தேங்க்ஸ்ண்ணா. நோ, என் காசு குடுண்ணா. என்ன நீ இப்பவே கேக்குற? அதான் நான் இப்படியாப்பட்ட பசங்களை சாவகாசமா வச்சுக்க கூடாது. குத்துனா அவன் காசை எப்படி கேக்குது பாரு இது. ஆமாப்பா, இது கிட்ட வாங்கிருக்க கூடாது. இந்தாடா. என்கிட்ட 500 ரூபாய் கேட்டலடா, இந்தாடா. அப்ப என் காசு 500 ரூபாய். நோ, இவன் கிட்ட நான் குத்துக்கிறேன்ல, அவன் குத்தோனே நான் குத்துற போறேன். என்ன அவன் கேக்குற மாதிரி நீ என்ன கேக்குற? தப்பா நினைச்சுக்காது, நீ குடுத்துருன்னு எனக்கு தெரியும். நான் போயிட்டு வரேன். பாரு, இப்படியும் கடை வாங்கலாம். தேங்க்ஸ்.